ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபியோடு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி சித்துமாவுக்கு மட்டும்தான் ஸ்கூலு. ஆசிக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி லீவு. ஸோ அதனால் அவனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரெட் ஆம்லேட்டும், லஞ்சுக்கு வந்து ராகி நூடுல்ஸ் தான் செஞ்சு கொடுத்தேன். ஸோ அதோட ரெசிபியோட டீட்டெயில் தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ராகி நூடுல்ஸில் பார்த்திங்கன்னா அதுலேயே மசாலா கொடுத்துருந்தாங்க. அதை வந்து டேர் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிறேன். பேன் ஹீட் ஆன உடனே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே நூடுல்ஸ்க்கு கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணக்கூடாது, உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுறலாம். எப்பயுமே வெஜிடபிள் வித் குழம்போட தான் கொண்டு போவான். ஸோ இன்றைக்கி வந்து அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னவனுக்கு லீவு அப்படிங்கிறதுனால லன்ச் வந்து நான் மார்னிங்கே இவனுக்கு கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஏன் அப்படின்னா பெரியவன் பார்த்திங்கன்னா 6:40க்கு அவன் கிளம்பிடுவான். ஸோ சின்னவன் வந்து பார்த்திங்கன்னா 8:30க்கு தான் கிளம்புவான் அவங்க டேடியோட. ஸோ கிளம்பும்போது தான் நான் லஞ்ச் கொடுத்து அனுப்புவேன். ஸோ இன்றைக்கி வந்து அவனுக்கு லீவ் அப்படிங்கிறதுனால நான் மார்னிங் 6 o'clockே இது ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அதனால் இது ஹெல்த்தியும் கூட, ராகி நூடுல்ஸுங்கும் போது ஹெல்த்தியும் கூட. ஸோ சுத்தமான மில்லட் நூடுல்ஸ் தான் இது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணி வந்து நான் 1.25 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா கொதி வரட்டும். ராகி நூடுல்ஸ்க்கு நிறைய வாட்டர் கண்டென்ட் தேவைப்படும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாதாரணமாக இருக்கிற நூடுல்ஸ்க்கு கம்மியாக தண்ணி விட்டால் போதும். ஆனால் ராகி நூடுல்ஸ் வேகிறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். இது வாட்டர் கண்டென்ட் நிறைய அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதை நல்லா டிப் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து இதை வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இது நல்லா மூழ்கணும். ஸோ நல்லா மூழ்கின உடனே நம்ம இந்த மசாலா இருக்கும் இல்லையா, அதில் கொடுத்த மசாலாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ராகி நூடுல்ஸ்க்கு மசாலா பார்த்திங்கன்னா ஹெவி டேஸ்ட்டெல்லாம் இருக்காது. சாதாரணமாக நம்ம சேமியா செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. இதில் அஜினோமோட்டோ இதெல்லாமே எதுவுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மில்லட் நூடுல்ஸ் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இதை வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே அப்படியே சிம்மில் வச்சு விட்டுட்டேன். ஸோ ராகி நூடுல்ஸ் பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு வந்து எப்படி வந்து பப்புள்ஸ் மாதிரி நல்ல டபுள் சைஸ்க்கு வந்து பெருசாகி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஃபைனலாக வந்து நான் 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து செய்யலாம். ஸோ நான் வந்து டைம் இல்லாதனால 2 முட்டை மட்டும்தான் போட்டு இது செஞ்சுருக்கேன். ஸோ இது நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். கிளறி விட்ட உடனே நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான ராகி நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக மேகி நூடுல்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனியன் நூடுல்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி செஞ்சு கொடுக்கறதுக்கு ராகி நூடுல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம இதை தாளித்து தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்தி தேங்காய் பால் சேர்த்தி கூட கொடுக்கலாம். நான் வந்து லஞ்சுக்கு சாப்பிட்றதுனால நான் இந்த மாதிரி தாளித்து கொடுத்துருக்கேன். இதுலேயே நீங்கள் வெஜிடபிள் போட்டும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எக் வந்து ரொம்ப வந்து பொடி பொடியாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து அங்கங்கே சாப்பிட்ற மாதிரி பல்ல படுற மாதிரி இருந்தால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து ரொம்ப வந்து நம்ம கலரி போட வேண்டாம். இந்த மாதிரி பீசஸ் மாதிரி வர மாதிரி இருந்ததுன்னா நூடுல்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம வெஜிடபிள் போடாத டைம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை சர்வ் பண்ணியாச்சு. அடுத்தது மார்னிங்க்கு பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ ப்ரெட் ஆம்லேட்டோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்வீட் அண்ட் பெப்பர் ப்ரெட் ஆம்லேட் இது. ஸோ அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ப்ரெட் ஆம்லேட் லிங்க் வேணுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெய்லியுமே நம்ம வீடியோஸில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெசிபிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சொல்ல நினைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.